ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்கப்பா ஹோம் ஃபுட்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது நம்ம ஸ்கப்பா ஹோம் ஃபுட்ஸோட இன்ஸ்டன்ட் ரவா தோசை. அது நான் ஃபர்ஸ்ட் மாவு ஊற வைக்கிறேன், அதுக்கப்புறம் தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? நான் அடிஷ்னலாக எதுவுமே போட போகிறதில்ல. இதில் என்ன இருக்கோ அப்படியே தான். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி வேற ஃப்ரெஷ்ஷாக போடணும்னாலும் போட்டுக்கலாம். நாங்கள் போட்டிருக்கோம். பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதில் எப்படி இருக்கோ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? ரவா தோசைக்கு ஃபர்ஸ்ட் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கப் ஸ்கப்பா ப்ரீமிக்ஸ் எடுத்திருக்கேன். ரவா தோசை ப்ரீமிக்ஸ் பவுல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் தண்ணி ஊத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா தண்ணி ஊத்திக்கலாம். இன்னொரு கப் எடுத்திருக்கேன் கையில. மோஸ்ட்லி 2 கப் தண்ணி ஊத்திடுறேன். இங்க பாருங்க, 2 கப் தண்ணி ஊத்திட்டேன். நான் 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஊற வச்சதுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. பட் இது பத்தாது, இதுவே திக்காதான் இருக்கு பாருங்க. இன்னும் தண்ணியா இருக்கணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஊத்துறப்போ எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ ஊத்திக்கலாம். மாவுல தெரியுதா உங்களுக்கு? மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கோம் பாருங்க. உப்பு கூட போட்டாச்சு, நீங்க போட தேவையில்லை. பத்தலைன்னா போட்டுக்கலாம். பத்து நிமிஷமா மாவு ஊறிட்டு இருக்கு. பாத்தீங்கல்ல, நல்லா ஊறிடுச்சு. கன்சிஸ்டன்சி எனக்கு பார்க்க கரெக்டா தான் இருக்கு. ஊத்தி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். ஓகேவா? ரவா தோசைக்கு 2 முக்கியமான விஷயம் தேவைங்க. ஒண்ணு வந்து மாவோட ப்ரொபோர்ஷன், அப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி. கலந்ததுக்கு அப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி. சரிங்களா? இது ஒண்ணு முக்கியம். ரெண்டாவது கல்லு, தோசை கல். நம்ம எந்த கல் யூஸ் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா கல்லையும் வராது. எனக்கு பொதுவா நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். நான்ஸ்டிக்ல வர்ற தோசையோட டெக்ஸ்டரும் எனக்கு பிடிக்காது. இது நான் ரெகுலரா வீட்டுல யூஸ் பண்ற தண்டவாளக்கல். ஸோ அதனால இப்படி இருக்கு. பட் இதுல தோசை சூப்பரா வரும். நல்லா கல் சூடாயிடுச்சு. தோசை ஊத்தலாமா? தண்ணி தெளிச்சா அப்படி சுல்லுன்னு சத்தம் வரணும். நல்லா சூடான கல்லுல தான் தோசை நல்லா வரும். ஒவ்வொரு தடவையும் மாவு எடுக்கிறப்பையும் அடியில இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுங்க. ஏன்னா ரவா கீழே போய் தங்கிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலால எப்படி எடுங்க. மூடி போட்டுடலாம். பார்க்கலாமா? வாவ், ஓபன் பண்ணி ஒரு 1 மினிட் வைங்க. 30 செகண்ட்ஸ் கூட இல்லை, போதும். தோசை எடுத்துடலாம். See how crisp it is? தெரியுதுங்களா? See? பேப்பர் தின் ரவா தோசை வீட்ல யார் வேணா செய்யலாம். See? சூப்பரா இருக்கா? பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கா? இனி ரவா தோசை சாப்பிட்றதுக்காக நீங்க ஹோட்டல் போக தேவையில்லை. ஓகே? ஸோ பாத்தீங்கல்ல ரவா தோசை எவ்வளவு நல்லா வந்ததுன்னு. நான் நிஜமா சொல்றேன், நீங்க மார்க்கெட்ல விற்கிற எந்த ரவா தோசை வேணா கூட நான் சேலஞ்சே பண்றேன். நீங்க செஞ்சு பாருங்க, கம்பேர் பண்ணியே பாருங்க. நாங்க ரவா தோசை ட்ரையல் பாக்குறதுக்கு முன்னாடி இது மற்றது எல்லாமே வாங்கி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் we came up to this. But this is my mother's recipe. அதனால இது ஃபெயில் ப்ரூஃப் ரெசிபி. சூப்பரா வரும். ரெண்டாவது, மார்க்கெட்ல விற்கிற எல்லா ரவா தோசையிலுமே மைதா ஆட் பண்ணியிருப்பாங்க. நாங்க மைதா ஆட் பண்ணல, கோதுமை தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுலயும் அந்த கோதுமையிலே வந்து நாங்க வீட்டுல அரைச்சது.
கோதுமையை நல்லா கழுவி காய வச்சு அதில் சென்னா சோயா எல்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ வெரி வெரி ஹெல்தி ஆப்ஷன் அண்ட் வெரி டேஸ்டி ஆல்சோ. கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும், பட் ரவா தோசை ரோஸ்ட்டாக தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரோஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக ஊற்றி தான் ஆகணும். கொஞ்சம் டைம் ஆகும். ஈச் தோசை மீடியம் ஃப்ளேமில் 2 to 3 minutes வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக வரும். திருப்பி கூட போட வேண்டாம். நீங்கள் அப்படி மூடி போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி கூட போட வேண்டாம், ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ டூ ஸ்டார்ட் ஆர்டரிங் Scapa Rava Dosa Premix and enjoy. Thank you.